இந்த பைத்தியக்காரன் தங்குறான் இல்ல, குடிகாரன், பைத்தியக்காரன், பொம்பளை பொறுக்கி, அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் பையன், அந்த தற்குறி விஜய்கிறான்ல விஜய், அவனு மூளை மங்கி போச்சு. குச்சி 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 அந்த ஹால்கோல்லாம் போய் பிரெயின்ல சிட்டம் கட்டிச்சு. அடே விஜய், உன்னை சுடுகாட்டுக்கு அரசியல் அனுப்ப போறவன் யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழான தொழில் திரும்ப செருப்பால் அடிச்சு துரத்திட்டார். அந்த அறிவு திருவிழாவை இந்த அறிவு கட்ட பரம்போக்கு பையன் விஜய் கிண்டல் பண்ண. அப்பா அம்மா சோறு போடாதவன், பொன்னாட்டி பசங்களுக்கு சோறு போடாத நடிகை காலடி கீழே பத்து கிடறான் பார். அவன் இவன் ஆதவர்ஜுனா சொல்லி இது ஆதவர்ஜுனாக்கு ஒருத்தன் எழுதி குத்தான். அவன் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்தான். இப்ப நீ பேசின இதுக்கு இதோட அர்த்தம் அவனுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அவன் விஜய்க்கு என்ன தெரியும்னு கேட்டா, அவங்க என்ன தெரியும்னு கேட்டா, இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்னா, அவன் ஆதவர்ஜுனா எழுதி கொடுக்குறான், இவன் அதை பேசுறான். விஜய் அவன் ஆதவர்ஜுனா சொல்றதுனாடா நீ சினிமா வசனம் பேசிருக்கிற, அதெல்லாம் டூப்ளிகேட், அட்டியில செஞ்சது. விஜயனுடைய கதையை முடிக்க போறது யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனான்னு சொல்லிட்டு. அவன் எம்எல்ஏவே ஜெயிக்க போறது இல்ல. அவன் எப்படி பேசுறான் பாரு. இதெல்லாம் யாரு பேச வைக்கிறது? ஆதவர்ஜுனா. அவன் எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் உட்படாது. இவனை வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க யாரு? எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர். அறிவு திருவிழா பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? அறிவு கெட்ட பாடூஸ் லக்காடி பரம்போக்கு விஜய், அம்மாவோட செருப்படி வாங்குவ. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த பைத்தியக்காரன் தங்குறான் இல்ல, குடிகாரன், பைத்தியக்காரன், பொம்பளை பொறுக்கி, அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் பையன், அந்த தற்குறி விஜய்கிறான்ல விஜய், ஆமா, அவன் ஆதவர்ஜுனா என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே படிச்சுடுவான், அறிக்கையா வெளியிட்டுருவான். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, சோசியல் மீடியால வெளியிடுவான். ஏன்னா அவனுக்கு சொந்த புத்தி கிடையாது, மங்கி போச்சு. குடிச்சு 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 மூளை மங்கி போச்சு. அவன் நமக்கு சொல்றான், அந்த தற்குறி பொம்பளை பொறிக்கான் குடிகார விஜய் நம்மளை பார்த்து சொல்றான், திமுக மூளை மங்கி போச்சு, அவனுக்கு மூளை மங்கி போச்சு. குச்சி 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 அந்த ஹால்கோல்லாம் போய் பிரெயின்ல சிட்டம் கட்டிச்சு. இது கூட ட்ரக் அடிக்கிட்டு வரான், இது கூட பொம்பளை சோக்கு எப்படி இருப்பான் பாரு, உடம்பு என்ன கண்டிச்சுல இருப்பான். அதனால ஆதவர்ஜுனா எப்ப போய் இவங்கிட்ட சேர்ந்தானோ, அவன் ஆதவர்ஜுனா எழுதி தரானோ அதை படிச்சுடுவான். ஆனா துவக்கத்துல ஒண்ணு மட்டும் சொல்லிடா, டே விஜய், உன்னை சுடுகாட்டுக்கு அரசியல் அனுப்ப போறவன் யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா தான். உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்பி உன்னை அடக்கம் பண்ணிட்டு உனக்கு பால் ஊச்சிட்டு அது மாதிரிதான் வருவான். அது வரைக்கும் அவன் ஓய மாட்டான். என்ன, இது வரைக்கும் அவன் போன இடம் எதுவுமே உருப்பட்டது கிடையாது. ஆமன் நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாத மாதிரி அவங்க அம்மால அவன் அந்த ஆதவர்ஜுனால அந்த திருட்டு லாட சிட்டிக்கிற புறம்போக்கு பொறுக்கி பையன், அவன் போன வீடு எதுவுமே உருப்பட்டது கிடையாது. போன இடத்துல எல்லாம் கலவரம் உண்டாக்குவான். அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழான தொழில் திரும்ப செருப்பால் அடிச்சு துரத்திட்டார். அவன் திமுக கிட்ட கூட அப்படியே நெருங்குற மாதிரி பார்த்தான். அவனை செருப்பால் அடிச்சு துரத்தினான், ஓடி போடுறான் நாயன்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேவரிசி லவடிக்க பால் அவன் அந்த பொறுக்கி பையன், அதை திருட்டு லாட்ட சிட்டிக்கிற ஆதவர்ஜுனா. கூட்டணி எப்படி சேர்ந்துக்கிறான் பார். அவன் நடிகர் விஜய் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், இவன் ஆதவர்ஜுனா திருட்டு லாட்ட சிட்டிக்கிறவன். இவனு 2 பேர் கூட்டணி சேர்ந்துறாங்க. இதுல என்னன்னு கேட்டா, சென்னையில ஒரு சில நாட்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, இன்றைய துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர், டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம், ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா என்று நடத்தினார். 2 நாட்கள் அறிவு திருவிழா நடத்தினார். அறிவு திருவிழா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல கூட சொற்பொழிவாளர்களுடைய உரைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உதயநிதி பேசியது, தலைவர் தளபதி பேசியது, சொற்பொழிவாளர்கள் பேசியது, இளம் பேச்சாளர்கள் பேசியதெல்லாம் பார்த்துக்கலாம். அறிவு திருவிழா, அறிவான கருத்துக்கள் அங்கே பேசப்பட்டது. அந்த அறிவு திருவிழாவை இந்த அறிவு கட்ட பரம்போக்கு பையன் விஜய் கிண்டல் பண்றான். ஆதவர்ஜுனா சொல்லி கிண்டல் பண்றான். அந்த அறிவு திருவிழான்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா இளைஞர்கள் அரசியலுக்கு வந்துருது இல்ல, மாணவர்கள் அரசியலுக்கு வந்துருது இல்ல, இளம் பெண்கள் அரசியலுக்கு வந்துருது இல்ல. அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டர்ஸா, உள்ளாட்சி பிரதிநிதிகளா வருவாங்க. சோ இப்பத்துல இருந்தே அவங்கள ட்ரெயின் அப் பண்ணணும். முதல்ல திமுகனா என்ன? திமுக வரலாறு, திமுக வரலாறு என்ன? திராவிடர் கழக வரலாறு என்ன? திராவிடர் கழகத்துக்கு முன்னால் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி, நான் பிராமின் அசோசியேஷன், இப்படி இதோடைய வரலாறுகள் எல்லாம் என்ன? நம்மளோட முன்னோடிகள் யாரு? நம்முடைய
திராவிடியன் ஆன்சிஸ்டர்ஸ் யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இளம் பேச்சாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை தேர்ந்தெடுத்திருக்காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இளம் பேச்சாளர்களை. ராயல் செல்யூட் டு ஆனரபிள் டெப்டி சிஎம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ராயல் செல்யூட். ஏன்னா ஒரு கட்சிக்கு முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சாளர். ஏதோ ஏனா தானு பேசிட்டு போயிருது இல்ல. இப்ப அந்த பொம்பளை பொறிக்கு அந்த குடிகாரன் அந்த விஜய் கட்சியில பேசுறாங்க பாரு, இந்த ஆங்கர்ஸ், இந்த மாடல்ஸ், இந்த சினிமா நடிகர் ரிச் கேர்ள்ஸ், இவங்களெல்லாம் கூட்டு வந்து பேசுகிறான் பாரு. அது இல்ல. ப்ராப்பரா தயார் பண்ணார். ஊரும் பேச வச்சு, பேச்சு போட்டு வச்சு, அதுல பேச்சாளர் தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு பயிற்சி பாசம் நடத்தி, அவங்களுக்கு ட்ரைன் அப் கொடுத்து, இப்ப அவங்க பேசினார். எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஒரு 20 வயசு 22 வயசு பின்னி எடுக்கிறாங்க பசங்க. நான் மேடைக்கு வரும்போது எனக்கு 16 வயசு. இப்ப எனக்கு 50 வயசு நெருங்கிடுச்சு. 30 வருஷம் மேடை வாழ்க்கை. நாங்கெல்லாம் பேசாத கருத்தை இன்னைக்கான உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுத்திருக்கிற பேச்சாளர்கள் பேசுறாங்க. உண்மையிலேயே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு காட் கிஃப்ட். ஏன்னா ஒரு பேச்சாளர் தான் கட்சி. அப்படிப்பட்ட பேச்சாளரை வைத்து அறிவான கருத்துக்கள் அங்கே கலந்த உரையாடல், அறிவான கருத்துக்கள் பேசப்பட்ட எல்லாருக்கும் அறிவு விட்டமின் சி கொடுத்தார். எல்லாருக்கும் பல்வேறு வகையான விட்டமின்ஸ் கொடுத்தார். அதை பார்த்து குடிகார அப்பா அம்மாவன் இவன் இந்த தற்குறி விஜய்கிறான் இல்ல, அப்பா அம்மா சோறு போடாதவன், பொண்டாட்டி பசங்களுக்கு சோறு போடாத நடிகை காலடி கீழே படுத்து கிடக்குறான் பார். அவன் இவன் ஆதவ அர்ஜுனா சொல்லி நம்ம அறிவு திருவிழாவை இவன் என்ன சொல்றான்னா, இது திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவான்னு கேக்குறான் பொறிப்பையன். அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழான்னு அவதூறா பேசுறான். எங்களை திட்டத்துக்கு கூட அவனுக்கு தெரியல. ஆதவ அர்ஜுனா சொன்னா திட்டுறான். ஏன்னா அவங்க அம்மால திமுக இளைஞரணி பத்தி நீ பேசுறியா, அதுல ஒண்ணு சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நடிகர் விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, ட்விட்டர் பக்கத்துல, சோசியல் மீடியாவில் வெளியிடுறான். ஸ்டேட்மெண்டா ரிலீஸ் பண்றான், அறிக்கை வெளியிடுறான். என்ன சொல்றான்னா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டால் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பது பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு சொல்றான் இவன் விஜய். டேய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உனக்கு தெரியும்? இது அர்த்தம் என்ன உனக்கு தெரியுமா? அவன் உட்கார வழியும் பார்த்தா விஜய் கேட்கறான். என்ன சொல்றான்? பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு இவன் சொல்றான். யாரு? விஜய் மொத்தா இது சொல்றான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவனுக்கு? இப்படி சொன்ன இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஆதவர்ஜுனாக்கு ஒருத்தன் எழுதி கொடுத்தான். அவன் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தான். நீ இப்ப ஆதவர்ஜுனா குல்பேஸ் தான் மடக்கி தப்பிடுகிற. ஆதவர்ஜுனா எழுதி கொடுத்தான். உனக்கு இதெல்லாம் தெரியாது. அடுத்த என்ன சொல்றான்? திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்றான். 1969க்கு பிறகு அவதூறு அரசியல், ஊழல் அரசியல் தான் திமுக செய்து திமுக மூலம் வங்கி போச்சுன்றான். நாங்க இன்னும் உங்களை முழுமையா விமர்சனமே பண்ணலையே, இதுவே தாங்க முடியல, நாங்க இன்னும் முழுமையா விமர்சனம் பண்ணா இதெல்லாம் நீங்க எப்படி தாங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறான். யாரு? அவங்க அம்மா, அவங்க வாத்தா காவலி மாவன் அவன் விஜய் வெளியிடுறான். அவனெல்லாம் இப்படிதாங்க பேசணும் வெளியிடுறான். டேய் இதெல்லாம் நீ இந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு ஆலோசனை எழுதி கொடுத்து நீ பேசுனேன். இப்ப நீ பேசின இதோட அர்த்தம் அவனுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அவன் விஜய்க்கு என்ன தெரியும்னு கேட்டா, அவங்க என்ன தெரியும்னு கேட்டா, பிராசைஸ் என்னன்னு கேட்டா டக்குன்னு தூக்கத்தை எழுப்பி கேட்டா சொல்லிடுவான். ஜட்டி பிராசைஸ் என்னன்னு கேட்டா தூக்கத்தை எழுப்பி கேட்டான்னு சொல்லுவான். அவங்க கூட யாரெல்லாம் 6 மணிக்கு மேல அம்மனமா படுத்து கிடக்குறாங்களோ அவங்க அத்தனை பேர் உள்ளாட சைஸ் என்னன்னு கேட்டா விஜய் சொல்லுவான். அது சொல்லுவான். தூக்கத்தை எழுப்பி கேட்டா சொல்லிடுவான். ஏன்னா அவன் தான் அவுக்கெல்லாம் போடுறான், அதை அவன் சொல்லிடுவான். ஆனா இப்ப இதெல்லாம் திமுக குறித்து கருத்தெல்லாம் சொல்லிக்கிறான் பாருங்க. இந்த திமுக குறித்தெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் அவனுக்கு எப்படி ஆச்சுன்னா, அவன் ஆதவர்ஜுனா எழுதி கொடுக்குறான், இவன் அதை பேசுறான். திமுக மட்டும் தான் பேசுறான். பிஜேபி சும்மா பேருக்கு பேசுறான். நம்ம என்ன பண்ணாலும் திமுக விஜய் அப்படியே காப்பி அடிக்கிறோம். இப்ப நம்ம எஸ்ஐஆர் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் 2 நாள் முன்னாடி மாவட்ட தலைநகரத்துல. இப்ப 16ஆம் தேதி நான் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அவன் ஃபுல் திமுக காப்பி தான். எங்கள்கிட்ட காப்பி ரேட் வாங்காம எங்களை காப்பி அடிக்கிறான். ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல சரி, எங்க கொள்கை சரி, அண்ணா படம் போடுறது சரி, பெரியார் படம் போடுறது சரி, பூரா எங்களை காப்பி அடிச்சு எங்களை மட்டும் பேசுறான். ஏன் அவன் எங்களை மட்டும் பேசுறான்? திமுக ஆளுங்கட்சி பேசினாதான் நம்ம அரசியல வளர முடியும், அதனால பேசுறானா? இல்ல, திமுகவை பேசணும். அப்ப திமுக நம்மள பேசும். நம்ம என்னதான் கூட்டம் கூட்டினாலும், நம்ம என்னதான் 41 பேரை சாகடிச்சாலும் நம்ம பேசுற இடத்துல இருக்க மாட்டோம். நம்ம திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண அவங்க நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு தெரியும். அவன் ஆதவர்ஜுனா சொல்லிட்டான். அவன் பிம்புகிறான்ல பாஸ்டர்டு, இந்த பிளட்டி பெக்கர், அதை கூட்டி கொடுக்குறவன், விஜய்க்கு கூட்டி கொடுக்குறான் அரசியல்ல. அவன் ஆதவர்ஜுனா சொல்லிட்டான், அண்ணா ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகாரியத்தனமான தலைவர் கிடையாது திரு மு க ஸ்டாலின். கொஞ்ச நாள் நான் பழகி இருக்கிறேன். அவர் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, யாரையும் பழி வாங்க மாட்டாரு,
யார் மீது வழக்கு போட மாட்டாரு, யாரையும் கைது பண்ண மாட்டாரு, யார் எது பேசினாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாரு, பெருந்தன்மையா போயிடுவாரு. இதுதான் நமக்கு சரியான நேரம். ஆனா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின. அதே மாதிரி நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை என்ன வேணாலும் பேசலாம். நாங்க திமுக அமைச்சர்களை பேசலாம், நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நம்மள அடிக்க மாட்டாங்க. முதல்ல அச்சாதானே பயப்பட, நம்மள அடிக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் பேசலாம், அவன் பேசுறான். என்ன வேணாலும் பேசலாம்னா அவன் பேசுறான். அறிவு திருவிழாவை கிண்டல் பண்றானா அவங்க ஆத்தா அவனுக்கு எவ்வளவு இருக்கும். 1969க்கு பிறகு அவதூறு அரசியல். 1969 நீ பிறந்தியா? 1969க்கு பிறகு அவதூறு அரசியல் திமுக பண்ணுது, ஊழல் அரசியல் பண்ணுதுன்னா திமுக ஊழல் பண்றது நீ விலகு புடிச்சு பாத்தியாடா? உங்க விஜய், நீ திமுக ஊழல் பண்றது விலகு புடிச்சு பாத்தியா? ஊழலை பத்தி நீ பேசலாமாடா? உங்க அம்மால நீ பேசலாமா? விஜய் நீ பேசலாமா? ஏண்டா 300 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விற்கிற. எத்தனோ 1000 கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு உனக்கு லண்டன்ல இருக்குது. அதெல்லாம் வரி கட்டிக்கிறியா? எல்லாம் பிளாக் மணி. வெளிநாட்டுல கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாம ஜட்ஜு கூப்பிட்டு உனக்கு காரி துப்புனார். எவ்வளவோ சொத்துக்கு நீ வரி கட்டல. எல்லாம் உங்ககிட்ட இருக்குது எல்லாமே பிளாக் மணி. எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிற, கணக்காட்டி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு. வெளிநாட்டுல நீ எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற, கவர்மெண்ட் கணக்காட்டி இருக்கிறியா? இது வச்சு ஒரு பக்கம் உன்னை பிஜேபி மிரட்டி நிற்கிறான், அது ஒரு பக்கம் நடந்து இருக்குது. திமுக ஊழல் பண்றான். கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் தலைவர் தளபதி ஸ்டாலின். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாத தலைவர் தளபதி ஸ்டாலின். உங்க அம்மால விஜய், உனக்கு என்னடா தெரியும்? உங்க வாத்தா பேவர்ஸ் லவடிக்கா பால் ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி நான்சென்ஸ். உங்க வாத்தா உனக்கு என்னடா தெரியும் தலைவர் தளபதி பத்தி? அவர் மேயரா இருக்கும்போது அவர் மீது ஊழல் வழக்கு போட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாரு. ஜட்ஜி உங்க மீது வழக்கையில போங்கட்டான். அவர் மீது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் கோர்ட்ல. வருமானத்தை அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு. அவருக்கு சம்மனே வரல. நேரம் ஐஜி ஆபீஸ்க்கு போனாரு, டிஜிபி ஆபீஸ் போனார். அவங்க எல்லாம் உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட், நாங்க எதுவும் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல, உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க சார். கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஜட்ஜி கேட்டாரு, திரு ஸ்டாலின் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு எதனா சம்மன் அனுப்பிச்சிக்கலான்னு. இல்லைங்க, எந்த சம்மன் அனுப்பல. ஒருத்தர் அவர் மீது வருமானம் அதிகமா சொத்து சேர்த்துக்காரு, வழக்க வந்துட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிதாங்க, நம்ம இன்னும் ஒரு சம்மன் அனுப்பல. சம்மனே அனுப்பாமல் ஒரு தலைவர் நீதிமன்றத்தில் வருகிறார். எனவே ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஸ்டாலின் ஒரு குற்றமற்றவர், அவர் ஒரு நேர்மையான அரசியல் தலைவர், அவர் ஒரு கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர். ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி நீதிமன்றம் அவர் மீது போட்ட வழக்கை தள்ளுபடி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரியுமாடா பார்த்தா விஜய் கிடையாது உங்க அம்மால? இதுல உனக்கு ஆதவர்ஜன் அவனுக்கு சொல்லலையா? அவனுக்கு இதுல ஆதவர்ஜன் அவனுக்கு சொல்லலையா? அவனுக்கு அவன் என்ன மாதிரி ஆள் ஆதவர்ஜனா? எவ்வளவு பெரிய விஷயம் அறிவு திருவிழா. ஒரு திராவிட இயக்க வரலாற்றில் இடம்பெறுகிற ஒரு அறிவு திருவிழாவை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நடத்தி காட்டினார். அத்தை இவன் பேசுறான். என்ன அந்த அறிவு திருவிழாவை நான் கடைசி வரிசையில் உட்காந்து பார்த்தேன், ரசிச்சேன். அதுவும் எனக்கு ஒரு 20 வயசு குறைஞ்சிடக்கூடாதா? நானும் இந்த பேச்சாளர் பட்டியல போய் உட்காந்து பேசக்கூடாதா? நான் உதயநிதி முன்னிலையில நமக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சே. தளபதி இளைஞர் அணி செயலர் இருக்கும்போது நாங்க தான் பேச்சாளர். அன்னைக்கு நெல்லையில நடந்த இளைஞரணி மாநாட்டில் நாங்கெல்லாம் பேசணும். எத்தனையோ இளைஞரணி கூட்டங்கள் தளபதி 3 நாள் 4 நாள் அறிவிப்போம், நாங்கெல்லாம் போவோம் கூட்டம். தளபதி பேர்ல அறிவிப்போம். தமிழ்நாடு ஃபுல்லா 10 நாள் அமைச்சார் இளைஞரணி சார்பா, நாங்க தான் போனோம். 2 மாசம் தொடர்ந்து இளைஞரணி சார்பா கூட்டம் தளபதி அறிவிச்சார், நாங்கெல்லாம் போனோம். ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இளைஞர்களுக்கு வழி விடணும். ஏன்னா எனக்கும் அப்படி இப்படி நேத்தா மேடை ஏறின மாதிரி தெரியுது 16 வயசுல. இப்ப எனக்கே 50 வயசு ஆயிப்போச்சு. நானே 50 நெருங்கிட்டேன். 49 முடிஞ்சு 50 நடக்க வைப்போம். சோ அவ்வளவு ஒரு தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை மாதிரி உனக்கு பேச வருமாடா? டே விஜய், அவன் ஆதவர்ஜனா சொல்றதுனாடா நீ சினிமா வசனம் பேசினுக்கிற. எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பாரு என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எப்படி பேசுறான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். மட்டம் திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல், சும்மா சலசலன்னு பேச தலைப்புல அப்படியே சீவுறாரு. சும்மா 2 நிமிஷத்துல காலி பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அங்க மேல மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், லோக்கல் பிஜேபி இருக்கிறவங்களா சங்கிகளா இருக்கட்டும், இந்த புறம்போக்கு பையன் ஜாடு மாடு பாடுகால் அக்காடி படுஸ் பையன், பம்பள பொறுக்கி, ட்ரக் அடிக்ட், குடிகார நாய் விஜயா இருக்கட்டும், அவர் விஜய் பேரெல்லாம் சொல்லி பேசுறது இல்ல. ஒரே அடி அடிச்சார் அறிவு திருவிழா. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல. ஒரே அடி அடிச்சார். எல்லாரும் தாஜ்மஹால் பார்த்திருக்க முடியாது, ஆனா நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்திருக்கும். ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க தீவுத்திடல்ல, அதுக்கு நுழைவாள் தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். எல்லாரும் போய் தாஜ்மஹால்கிட்ட செல்ஃபி எடுத்துக்குவாங்க. நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்திருக்குது, மக்கள் ஆர்வமா போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. சினிமாவில் தான் பாத்துக்கிறோம் தாஜ்மஹால். வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தாஜ்மஹால், உலக அதிசயங்களே தாஜ்மஹால் ஒன்று. பாரிஸ் இருக்கிற டவர் மாதிரி எக்ஸிபிஷன்ல ஒரு செட் பண்ணுவாங்க. பாரிஸ் டவர் நம்ம ஊருக்கு வந்துச்சு, போய் எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. தி கிரேட் ஸ்டாச்சு, லிபர்ட்டி ஸ்டாச்சு அமெரிக்கால இருக்குது. அந்த ஸ்டாச்சுனுடைய ஒரு
கட் அவுட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுகிட்ட போய் மக்கள் எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. லண்டன்ல இருக்கிற பிரிட்ஜ் மாதிரியே ஒரு கட் அவுட் போட்டிருப்பாங்க. அதுகிட்ட போய் மக்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஆனா அது ஒரிஜினலான்னு கேட்டா அதெல்லாம் அட்டையில செஞ்சது. அதெல்லாம் டூப்ளிகேட் அட்டையில செஞ்சது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசியலாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற பிஜேபி அரசியலா இருக்கட்டும், இந்த பொறுக்கி புறம்போக்கு லவுடிப்பாளம் விஜய் அரசியலா இருக்கட்டும், இதெல்லாம் அட்டையில் செய்யப்பட்ட தாஜ்மஹால், அட்டையில் செய்யப்பட்ட லண்டன் பிரிட்ஜ், அட்டையில் செய்யப்பட்ட பாரிஸ் டவர், அட்டையில் செய்யப்பட்ட கிரேட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஆனா உண்மை எங்கன்னு கேட்டா அது அமெரிக்கால இருக்குது, லண்டன்ல இருக்குது, பாரிஸ்ல இருக்குது, ஆக்ரால இருக்குது. அது நம்ம ஊர்ல அட்டையில செஞ்சு வைப்பான். அதை போய் மக்கள் வந்துட்டு போய் செல்ஃபி எடுத்துவாங்க. அந்த மாதிரி அட்டையில் செய்யப்பட்ட பொம்மைகளடா நீங்கள் எல்லாம், உங்க அரசியல் எல்லாம். ஆனால் கொள்கை ரீதியான ஒரு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்க வரலாற்று பேசுகிற ஒரு கொள்கை ரீதியான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கொள்கை தங்கங்களை இன்னைக்கு உருவாக்குகிற பணி இளைஞரணி ஈடுபட்டு இருக்கிறது. அந்த பணிக்கு தலைமை தாங்குகிற தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுதாண்டா அறிவுத்திரோட பேசப்பட்டதும் விஜய். இதெல்லாம் தெரியுமாடா அவனுக்கு? அவன் ஆதவர்ஜன சொல்லிட்டு எது ஒன்னாலும் செய்வியா? உனக்கு சுடுகாட்டுல கூட்டு போய் உன் அடக்கம் பண்ணி உனக்கு பால் ஊத்து போறோம் யாரா அரசியல்னு கேட்டா ஆதவர்ஜனா தான். அவன் மார்டின் குரூப்ஸ்ல ஒருத்தர் சொல்லிட்டார். அவங்க சொந்தக்காரன் மார்டின் குரூப்ஸ்ல ஒருத்தர் சொல்லிட்டார். மார்டின் குரூப்ஸ்ல இருக்கிறவரே ஒருத்தர் சொல்லிட்டார். விஜயனுடைய கதையை முடிக்க போறது யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனான்னு சொல்லிட்டார். அது என்ன நீ ஆதவர்ஜுனா கிட்ட அவ்வளவு க்ளோஸ் ஆகுறீங்க புருஷ பொண்டாட்டி மாதிரி? விஜய் கேக்குறேன் அவங்க பார்த்தா விஜய் அதுதான் நீ அந்த திருட்டுலாட்டு சீட்டு விற்கிறவன் ஆதவர்ஜுனா, நீ பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தற்கொலை நடிகர் விஜய். அதனால நடிகர் விஜயும் ஆதவர்ஜுனா அவ்வளவு க்ளோஸ் ஆகுறீங்க, புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்கிறீங்க. பொண்டாட்டி விட்டுட்ட அவங்க பூச்சாரில் வச்சுருந்தா ஆம்பளை பொம்பளை ஜல்சா பண்றது அது இயற்கை. இவன் கூட என்னடா அவ்வளவு க்ளோஸ் ஆகுற ஆதவர்ஜுனா கூட? விஜய் என்ன ஓமியோ செக்ஸா ரெண்டு பேரும்? இவன் பேசுறான் அறிவு திருவிழா பத்தி இவன் பேசுறான். நீ உன் பொதுக்குழுல பேச வைக்கிற ஆங்கர்ஸ் வச்சு ரிச்சிகல்ஸ் வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஊடகவியலாளர் வச்சு பேச வைக்கிறீ அந்த மாதிரி நினைச்சுக்கிறேடா? உன் கட்சிக்கு என்னடா வரலாறு இருக்குது? என் கட்சி வரலாறு பேசப்பட்டது அறிவு திருவிழாவில். திமுகவின் கொள்கை பேசப்பட்டது. திமுகவின் கொள்கை வீரர்கள், திமுகவின் கொள்கை தீரர்கள், திமுகவின் கொள்கை தலகர்த்தர்கள் குறித்தான் பேசப்பட்டது அறிவு திருவிழாவில். நீ என்னடா பேசுற? டிவிக்கே தளபதி விஜய், டிவிக்கே தளபதி விஜய். அடுத்து நாங்க தான் முதலமைச்சர் குடிங்கி நடுவோம் பாட்டியில போய் அவங்க அம்மாட அம்மா தலைவலி பார்த்தா கொள்கை விதடா அவனுக்கு. அவனை ரவுடி என்றான் பார்த்தா அந்த ஆதவர்ஜுனா, அந்த தெவடியா பையன் அந்த ஆதவர்ஜுனா. நீங்க ரவுடித்தனம் பண்றீங்களா திமுக காரு? நாங்களும் வருவோம் பாரு ஆட்சிக்கு 2026 நாங்க ரவுடித்தனம் பண்றோம்ன்றான். உங்க அம்மால விஜய் எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டான், ஆட்சிக்கு வரானுங்களா வந்தா நாங்க ரவுடித்தனம் பண்ணுவோன்றோம். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மகளிர் உரிமை தொகை நிறுத்திடுவோன்றோம். இதெல்லாம் அங்க போறீங்களே பெண்கள், அவங்களுக்கு சொல்றேன், உங்க அம்மா வாங்குறாங்க நீங்களும் வாங்குறீங்கல்ல, உங்க ஆயா வாங்குறது இல்ல வீட்டுல 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நியாய விலைக்கடைய குடும்ப தலைவர்களுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் உங்கள் வரிப்பணத்திலிருந்து உங்களுக்கு வழங்குகிறாரு, அதை நிறுத்திடுவோன்றான். அவன் அமுல் ராஜோ அருள் ராஜோ மயிர் ஐஏஎஸ் அவன் சொல்றான், விஜய் உட்காரச்சுன்னு சொல்றான், நாங்க வந்தா உரிமை தொகை நிறுத்திடுவோம், பஸ்ல பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கிடையாதுன்றான், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கிடையாதுன்றான், எந்த இலவசம் கிடையாதுன்றான். அவன் எம்எல்ஏவே ஜெயிக்க போறதில்ல. அவன் எப்படி பேசுறான் பாரு. இதெல்லாம் யாரு பேச வைக்கிறது? ஆதவர்ஜுனா பார்த்தா அவன் எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் உட்படாது. நான் நடிகர் விஜய் பத்தி உண்மையெல்லாம் பேச வேண்டியதா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கும்போது தமிழ் தமிழ்னு சொல்லி ஊரையா மாத்துவாங்க. ஆளுங்கை சொல்லிட்டு நாங்க தமிழ்ல மறந்துருவோம்டா. உங்க அம்மால அடே பார்த்தா விஜய் தமிழுக்காக போராடுகிற, தமிழுக்காக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞரே மொழி போராட்டத்தின் மூலமாகத்தான் அரசியல் கடத்துக்கு வருகிறார். 16 வயதிலே திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ் கொடி ஏற்றி இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள்வி நாடி வந்த கோலை உள்ள நாடு இதோட 16 வயதிலே கால்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ் கொடி ஏந்தி அரசியல் களத்திற்கு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கின்ற அரசியல் களத்திற்கு வந்த தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க நீ எல்லாம் 69 பத்தி நீ பேச 69 நீ பிறக்கவே இல்லை. முதல்ல நீ தமிழனா? இந்த உண்மையை நான் இன்னைக்கு சொல்றேன். யாரு சொன்னாது? மணிச்சென்னை 360 யூடியூப் சேனல்ல சொல்றேன். முதல்ல நீ தமிழனா? நீ தமிழனே கிடையாது, நீ ஒரு தெலுங்கர். எனக்கு இந்த தெலுங்கர், கன்னடம், மலையாளம், துளு இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க. நமக்கு தாய் தமிழ். தமிழ் தாயினுடைய தவ புதல்வர்கள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. தாய் தமிழ். நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த மொழிகள். நமக்குள்ள எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனா இவனுக்கு தமிழ் தமிழ்ல பேசுறானுங்க. ஆனா இவனுக்கு தமிழ் தமிழ்ல பேசுறானுங்க.
அதை வச்சு நான் சொல்றேன். நீ தமிழ்காரனா, நீ தெலுங்கு. விஜய் born and brought up in ஆந்திர பிரதேஷ். உடைய பிறப்பின் ரகசியத்தை இன்றைக்கு மை சென்னை 360ல சொல்லிட்டா, இவனை வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க. யாரு? எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்குனர். அதனாலதான் இவனுக்கு பெத்த பாசம், அப்பா மேல அம்மா மேல பாசம் இல்லாம ஆட்சி துரத்தி போட்டான். அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தம் பேச்சு கேட்டு ஆட்சி துரத்தி போட்டான். பொண்டாட்டி அமிச்சிட்டான், பொண்ணு அமிச்சிட்டான், பையன் அமிச்சிட்டான். இந்த நடிகைகள் கூட கூத்து வச்சுக்கிறான். டேப் எடுத்துன்னு அளவு எடுக்கிறான். ஜட்டி சைஸ் என்ன, பிரா சைஸ் என்ன, உள்ளாட சைஸ், உள்ளாட அளவு எடுத்துக்கிறான். அவனுக்கு அதான் தெரியும், உனக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஆதவர்ஜி நான் சொல்லி பேச. உன் பிறப்பின் ரகசியம் இது. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணான்ற மாதிரி பார்த்தா சரியா போய் சேர்ந்துடா. அவன் ஆதவர்ஜி அவன் உன் கூட சேர்ந்தா, நீ அவன் கூட சேர்ந்து எத்தால கட்டானா உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டான மாதிரி 2 பேர் சேர்ந்துக்கிறீங்க. அவன் புஷி ஆனது எப்படின்னு கேட்டா பரோட்டா கடை மாஸ்டர். அவன் 85, 84 பேசினா அவன் பாண்டிச்சேரிக்காரன். அவன் ஒரு பிராண்டி ஷாப் நடத்துறவன், பரோட்டா கடை மாஸ்டர். அவனுக்கு ஒரு 5 கிலோ பரோட்டா மாவு வாங்கி கொடுத்துரு, மைதா மாவு 5 கிலோ வாங்கி கொடுத்துட்டு புஷி ஆனந்தனுக்கு எண்ணெய், தண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நல்லா பரோட்டா மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா பூ மாதிரி பரோட்டா போட்டு அடிச்சு கொடுப்பான். கொடைக்கானல் ரகமத்துல்லா பரோட்டா மாதிரி இருக்கும் பரோட்டா மாஸ்டர் புஷி ஆனந்தம் போட்டா. ஆக்சுவலி இந்த பிராண்டி ஷாப்ல இருக்கிறான் இல்ல, அவன் 60 ஊத்துறான்னு அளவு கரெக்டா ஊத்துவான். புஷி ஆனந்தன் பரோட்டா கடை மாஸ்டர் 60 அளவு கரெக்டா ஊத்துவான், 40 அளவு கரெக்டா ஊத்துவான், 90 அளவு கரெக்டா ஊத்துவான். 60, 40, 90 அளவு ஏறாது இறங்காது கரெக்டா ஊத்துவான். அவனை வெளியே நிக்க வச்சிட்டான் விஜய். அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்த அவன் தான் இவனை கொண்டு போய் உள்ள விட்டான். யார? திருடுல அடைச்சிட்டு இருக்கிற உங்க அக்கால ஒளி உங்க அத்தா கூட்டி கூட்டி கொடுக்குறான் பாரு அந்த ஆதவர்ஜன். அவனை கூட்டு போய் உள்ள விட்டவன் புஷி ஆனந்தன். புஷி ஆனந்தன் வெளியே பரோட்டா மா பேசினான். இவன் அவங்க கூட போய் டேபிள் உட்காந்துருக்கான். 2 பேர் மாறி மாறி மணிக்கு மணிக்கு இவன் குள் பேசி அவன் சப்பறான், அவன் குள் பேசி இவன் சப்பறான் தான் சொன்னேன். ஓமியோ செக்ஸ் இவங்க 2 பேரும், ஆதவர்ஜனாவும் விஜயும் ஓமியோ செக்ஸ். அவன் ஆதவர்ஜனா அவன் பொறுக்கி பிம்பு. இந்த பாம்பே ரெட் லைட் ஏரியால பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு புரோக்கர் வெளியே நிற்பான், போறவங்க எல்லாம் கை பிடிச்சிருப்பான். அவ சார் சார் அவ சார் அந்த ராவ் சார் அந்த ராவ் சார், அச்சா அச்சா லடிக்கே சார், छोटा छोटा लड़के सर, बहुत सुंदर लड़के सर, कश्मीरी होना सर हमारा पास है सर, मराठी होना सर हमारा पास है सर, केरला कर्नाटका सभी हमारा पास है सर, सर फॉरिन का फिगर भी हमारा पास है सर, 1000 रुपीज 2000 रुपीज अच्छा कंपनी देगा। आओ सर अंदर आओ सर अंदर आओ सर, अच्छा लड़की सर आओ सर अच्छा कंपनी देगा, आओ सर கை பிடிச்சு வச்சிருப்பான். அவன் பேரு பொம்பளை புரோக்கர், பிம்ப் பண்ணுவான். ஒரு மாதிரி கூட்டி கொடுக்குற பொம்பளை புரோக்கர் அரசியல்ல யாருன்னு கேட்டா அவங்க அம்மால இவன் ஆதவர்ஜனா. அவங்கிட்ட போய் விஜய் சிக்கிக்கிறான். ஏண்டா எங்க அறிவு திருவிழா பத்தி பேசுறீங்க, கலைஞர் அரசாங்கும் போது திரு ஸ்டாலின் எங்க போனார்னு கேக்குறான். தேவடியா பையன் பாஸ்டர் அவன் ஆதவர்ஜனா கேக்குறான். அவன் பேச்சு கேட்டு இவன் விஜய் பேசுறான். உனக்கு கேட்டு நாங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல விஜய். உன்னை ஒண்ணுமே பண்ண போறது இல்லடா விஜய். உன் சோழியை முடிக்க போறான் யாரான்னு கேட்டா அவங்க ஆதவர்ஜனா தான். டோட்டலா முடிக்கிறான் பார். சினிமால முடிச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. ஜனநாயக படம் உனக்கு வரப்போகுது. அதுல ஏதோ 41 பேர் இறந்து போனதை பத்தி எல்லாம் ஏதோ ஒரு ஸ்டார்டிங்ல பாட்டுல வைக்கிறான். பார்த்தா இவன் சினிமாக்காரன் தெரிந்தா, இவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கூட சினிமாக்காரனா தான் இருக்கிறான், சினிமாக்காரனா தான் பேசினுக்கிறான். சினிமாக்காரனா 41 பேர் கொண்டு போட்டான் அவன் ஆதவர்ஜனா பேருக்கு. அவனை கூட சேர்த்து 41 அப்பாவி மக்களை கொன்னவன் விஜய். சோ உன் சோழியை முடிக்க போறது யாருன்னு கேட்டா அவங்க பார்த்தா, டே விஜய் அவங்கதான் பாரு அந்த ஆதவர்ஜனா. அவன் உன் சோழியை பிடிச்சிடுறான். உன்னை அரசியல்ல சுடுகாட்டு கமிச்சு உன்னை அடங்கு பண்ணிட்டு பால் ஊத்திட்டு வருவான். நாங்களும் வேணா 2 டம்ளர் பால் ஊத்துறோம். அறிவு திருவிழா பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? அறிவு கெட்ட பாடூஸ் லக்காடி பரம்போக்கு விஜய் பொம்மால செருப்படி வாங்குவ. அவன் ஆதவர்ஜனா பேச்சு கேட்டுனே இரு. பார்த்தா அவனே அடிக்கிறான் ஒரு நாள் செருப்புல. அவனே அடிச்சு செருப்புல உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்ப போறான். நாங்கெல்லாம் வந்து இறுதி சடங்குல கலந்துக்கிறோம். அரசியல்ல சொல்றேன், அரசியல்ல. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்து போறேன். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?